டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று சந்திக்க உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு விவகாரம் குறித்து பிரதானமாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து விரிவான தகவல்களை டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, நீட் தேர்வு தொடர்பாக பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச இருக்கிறாரு. இதுல மத்திய அரசின் அணுகுமுறை எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? நீட் தேர்விலிருந்து விலக்கு கொடுப்பதை பொறுத்தவரை மத்திய அரசின் நிலைப்பாடு தமிழகத்துக்கு ஆதரவாக இல்லை. இதன் காரணமாகத்தான் தமிழக சட்டசபையிலே நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்கள் இத்தனை நாட்களாகியும் மத்திய அரசின் ஒப்புதலை பெறவில்லை, குடியரசுத் தலைவரின் கையொப்பத்தை பெறவில்லை. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. சென்ற வருடம் உச்சநீதிமன்றம் நீட் தேர்வு நாடு முழுவதும் கொண்டு வரப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அந்த சமயத்திலே தமிழகம் உட்பட பல்வேறு மாநில அரசுகள் நீட் தேர்விலிருந்து விலக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசின் முன் வைத்திருந்தன. மத்திய அரசு மாநில அரசுகளின் கோரிக்கையின் அடிப்படையிலே ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து 2016ஆம் வருடத்துக்கு மட்டும் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளித்திருந்தது. பின்னர் இந்த அவசர சட்டம் குறித்து உச்சநீதிமன்றத்திலே விசாரணை நடைபெற்ற போது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரான ஒரு அவசர சட்டம் என்பது தெளிவாக்கப்பட்டது, வலியுறுத்தப்பட்டது. அந்த சமயத்திலே மத்திய அரசு இந்த ஒரு வருடத்துக்கு மட்டும்தான் விலக்கு கேட்கிறோம், இதற்கு பிறகு கேட்க மாட்டோம், பிறகு நாடு முழுவதும் நீட் தேர்வு அமல்படுத்தப்படும் என்ற விஷயத்தை உச்சநீதிமன்றத்திலே வலியுறுத்தி சொல்லியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் அந்த சமயத்திலே அந்த அவசர சட்டத்துக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 2016ஆம் வருடத்திலே நீட் தேர்விலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு விலக்கு கிடைத்தது. ஆனால் இந்த வருடம் நீட்டை அமல்படுத்த வேண்டும் என்ற இருந்த சூழ்நிலையிலே தமிழக அரசு இதற்காக 2 சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த 2 சட்டங்களிலே ஒன்று நீட் பட்டப்படிப்புக்கானது, இன்னொன்று நீட் முதுகலை படிப்புக்கானது. அதாவது மருத்துவ படிப்பிலே முதுகலை படிக்க வேண்டும் என்றால் அதற்கும் நீட் தேர்வு இல்லாமலேயே தேர்வு செய்யலாம் என்கிற அடிப்படையிலே 2 சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. முதல் சட்டப்படி நீட் மருத்துவ பட்டப்படிப்புக்காக நீட் தேர்வு தேவையில்லை. 12ஆம் வகுப்பு என்ன மதிப்பெண்கள் மாணவர்கள் பெற்றிருக்கிறார்களோ அதன் அடிப்படையிலே இவர்களுக்கு தேர்வு செய்ய கொடுக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இது போன்ற ஒரு அவசர சட்டம் சட்டப்படி செல்லாது என மத்திய அரசு அதிகாரிகள் கருதுகிறார்கள். ஆகவே இதுவரையிலே அவர்கள் இந்த சட்டத்துக்கு மத்திய அரசு ஆதரவு அளிக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டையே எடுத்து வருகிறார்கள். பிரதமரை தமிழக முதலமைச்சர் சந்தித்து பேசும்போது இது பற்றி தெளிவாக்கப்படும் என தெரிகிறது. ஏனென்றால் ஜல்லிக்கட்டு விவகாரத்திலே கூட பிரதமரை சந்தித்து தமிழக முதலமைச்சராக அப்போதிருந்த ஓ பன்னீர்செல்வம் பேசிய போதுதான் அதற்காக எந்த ஒரு அவசர சட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வர முடியாது என்கிற விவரம் தெளிவாக்கப்பட்டது. ஆனால் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை தெரிவித்து அதற்கு உதவி செய்யும் வகையிலே தமிழக அரசுக்கு ஆதரவாக மத்திய அரசு நடந்து கொண்டது. ஆனால் நீட் விவகாரத்திலே நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரும் தமிழக அரசின் முயற்சிக்கு மத்திய அரசின் ஆதரவு இதுவரை இல்லாமல் இருக்கிறது. கணபதி, சென்ற வருடமே நீட் தேர்வுக்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த வருடமும் நீட் தேர்விலிருந்து தமிழகம் விலக்கு கேட்கிறது. இதற்கு என்ன காரணம்? இது பற்றி சுருக்கமா சொல்லுங்க. தமிழக அரசை பொறுத்தவரை தமிழகத்திலே மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தகுதியான அளவுக்கு அந்த அளவுக்கு படிப்பில்லாமல் இருக்கிறார்கள். அதாவது கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இதன் காரணமாக வாய்ப்பு பறிபோகிறது. நீட் தேர்வு பெரும்பாலும் சிபிஎஸ்இ சிலபஸ் அடிப்படையிலே இருக்கிறது. ஆகவே மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சிபிஎஸ்இயில் படிக்கும் மாணவர்களுக்கு இதன் காரணமாக அதிக வாய்ப்பு கிடைக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு குறிப்பாக கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கிட்டவில்லை என்கிற காரணத்தால் தான் மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வு முறை வேண்டாம், 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையிலே கலந்துரையாடல் அடிப்படையிலே தேர்வு செய்யப்பட வேண்டும் என தமிழக அரசு விரும்புகிறது. அதே போலவே மருத்துவ பட்டப்படிப்பு தவிர முதுகலை படிப்புக்கு ஏற்கனவே அவர்களுடைய வேலை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கிறது மற்றும் ஏற்கனவே பட்டப்படிப்பிலே அவர்களுடைய மதிப்பெண்கள் என்ன என்கிற அந்த அடிப்படையிலே தேர்வு செய்யலாம் என தமிழக அரசு கருதுகிறது. இதற்காகத்தான் 2 தனித்தனி சட்டங்களை தமிழக சட்டமன்றத்திலே மசோதாக்களாக கொண்டு வந்து நிறைவேற்றி தமிழக அரசு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கிறது. ஆனால் இப்படி தமிழக அரசுக்கு நீட்டிலிருந்து விலக்கு அளிக்கப்படுமானால் அடுத்தபடியாக மற்ற அரசுகளும் அதே போல விலக்கை கேட்கலாம் என மத்திய அரசு கருதுகிறது. குறிப்பாக புதுச்சேரியிலே இது பற்றிய ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு மாநிலங்களும் இதே போல முயற்சிகளை எடுப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது. ஆகவேதான் ஒரு மாநிலத்துக்கு ஒப்புதல் கிடைத்தால் மற்ற மாநிலங்களும் அதே போல ஒப்புதல் கேட்கும். பின்னர் நாடு முழுவதும் நீட் தேர்வு என்கிற உச்சநீதிமன்ற உத்தரவு என்பதே
சரியாக இல்லாமல் போய்விடும், அமல்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்போது உச்சநீதிமன்றம் இது போன்ற சட்டங்களை எல்லாம் சல்லாது என்று அறிவித்துவிடும் என மத்திய அரசு கருதுகிறது. ஆகவே இந்த விஷயத்தில் நிதானமான நடவடிக்கை எடுக்க விரும்புகிறது. ஆனால் தமிழக மாணவர்கள், குறிப்பாக கிராமப்புற மாணவர்களின் சூழ்நிலை கருதி தமிழக அரசு நிச்சயமாக நீட் தேர்விலிருந்து விலக்கு தேவை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இன்று பிரதமருடான சந்திப்பிலும் முதலமைச்சர் இதை நிச்சயமாக வலியுறுத்துவார் என தமிழக அரசை சேர்ந்த அதிகாரிகள் சொல்கிறார்கள். இன்று மாலையிலே இது குறித்த விவரங்கள் தெரியவரும்.